கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள், அற்புத நாள், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நாள், விடுவிக்கிற நாள், உயர்த்துகிற நாள், நமக்கு சில காரியத்தில் ஒரு தெளிவை கொடுக்கிற நாள், தீமை நன்மையை மாற்றுகிற நாள். நம்புங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 12வது அதிகாரம் 17வது வசனம். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். இந்த ஜீவாத்தின் தலைப்பு, நேர்மை இல்லாத நியாயாதிபதிகளை மதிமயங்க செய்வார். நேர்மை இல்லாத நியாயாதிபதிகளை மதிமயங்க செய்வார். பாருங்க, நியாயாதிபதிகள், நியாயம் சொல்லுகிறவர்கள், சில காரியத்திற்கு சில காரியத்தை சொல்லி ஒரு நல்ல நிலையில் இருந்து கொண்டு, அதாவது அவர்கள் சொன்னால் மற்றவங்க கேட்பாங்க, மதிப்பாங்க. அப்படி சிலர் நியாயம் சொல்லுவாங்க, சில காரியத்தை சொல்லுவாங்க. ஆனால் சிலர் அந்த பொசிஷனில் இருந்துட்டு தீமையான ஆலோசனைகளை சொல்லுவாங்க, தீமையான காரியத்தை சொல்லுவாங்க, தீமையான நியாய தீர்ப்புகளை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் மதிமயக்க பண்ணுவார். அப்படின்னா அவங்க செயல்பட முடியாதபடி கர்த்தர் மாற்றுவாராம். நம்ம ஊரில் பேசுகிற பேச்சு தான். சில சொல்லுவாங்க, என்ன மதிமயங்கி செய்கிறான் போல இருக்குது, என்ன செய்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா அவங்க சரியாக தெளிவாக புரிந்து சில காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு அவங்க மைண்ட் ஆண்டர் மாற்றிடுவார். இங்கே உபாகம் 28 அதிகாரத்தில் போனால் தெரியும். அந்த சாபத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது சிலர் புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் இருப்பார்களாம். சாபக்கட்டு கிரியை செய்யும்போது புத்தி மயக்கம், குருட்டாட்டம். அதாவது பகலில் என்ன செய்வாங்களாம், இருட்டில் நடை திரிவதைப் போல பகலில் தடை திரிவாங்களாம். புத்தி மயங்கிடும், புத்தி குழம்பிடும். சரியா? அதனால் பயப்படாதீங்க. இவங்க எனக்கு எதிராக இப்படி நியாயம் சொல்கிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, அவங்க நல்ல நியாயம் சொன்னாலும் பரவாயில்ல, நியாயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதிரான காரியத்தை தீர்ப்பாக சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, செல்வாக்குள்ள மந்தர்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அது உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஊரில் உள்ள ஒரு ஊர் தலைவராக இருக்கலாம், யாரும் இருக்கலாம். நீதி நியாயமாக அவங்க காரியத்தை செய்வாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஒருவர் பாதிக்கப்படுற அளவுக்கு சில காரியத்தை செய்கிறாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அழகாக சொல்லியிருக்கிறார், நியாயாதிபதிகளை மதிமயக்குகிற தேவன். அநீதியான நியாயங்களை வழங்குகிறவர்களுக்கு மதிமயக்கத்தை அவரால் கொண்டு வர முடியும். பயப்படாதீங்க. மிராக்கிள்ஸ், அற்புதங்களை பார்க்க போகிறீங்க, அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. ஏசப்பா செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, உம்முடைய அக்கினி ஒவ்வொருவரையும் தொடுவதாக, எல்லா போராட்டங்களும் விலகுவதாக, வியாதி விலகுவதாக, பிசாசின் போராட்டங்கள் விலகுவதாக, தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, குறிப்பாக இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அந்த குடும்பங்களை வாழ்த்துகிறேன். குடும்பங்கள் செழிக்கட்ட, மேன்மை அடையட்டும். ஆண்டவரே, விசேஷமாய் இன்றைக்கு ஜீவார்த்தை கேட்டு ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறேன், இன்னும் அனுப்ப போகிறேன். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஜெப குறிப்புகளுக்காக மன்றாடுகிறேன். ஏசப்பா, நீங்கள் அந்த ஜெப குறிப்பை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். நீர் அப்படி செய்துவிட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.